அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சுண்டைக்காய். இது வந்து பச்சை சுண்டைக்காவும் இருக்கு, காஞ்ச சுண்டைக்காவும் இருக்கு. இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் நம்ம வச்சுக்க முடியும். ஜஸ்ட் வறுத்துட்டு இந்த பவுடர் ஃபார்மில் வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம சாப்பிட்றதுனால எம்டி ஸ்டமக்கில் நம்ம சாப்பிடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல நுண்கிருமிகள் நிறைய இருக்கும். கொக்கிப்புழு, நாடாப்புழு, இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட உடம்புல இருக்க ஆர்பி செல்ஸை வந்து ஸ்கேவெஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது சாப்பிட்டுட்டே இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தை அதிகமாக்கவே விடாது. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் தங்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு பிளட் ஃப்ளோ கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்த சோகை, அனிமியா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே இந்த சுண்டைக்காயில இருக்க கசப்பு தன்மை நீக்கி கொடுக்கும். அந்த கொக்கி புழுகளை நீக்கி நம்ம உடம்புக்குள்ள பிளட் கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அனிமியாங்கிறது இல்லாம நம்ம இருக்கலாம். இதை வந்து இந்த பொடியை நம்ம தேனில் கலந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாப்பாடு போட்டு அந்த பொடி போட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ்.